ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு அட்மிட் கார்டு லிங்க் வந்திருக்கு. ஸோ இந்த லிங்க் மூலியமா நம்ம அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அட்மிட் கார்டுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹால் டிக்கெட் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, 12th எக்ஸாம் லெசன்ஸும் ஹால் டிக்கெட் ஒன்று யூஸ் பண்ணி எழுதிருப்போம். அதை தான் அவங்க அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அட்மிட் கார்டை எந்த லிங்க்ல போய் நம்ம டவுன்லோட் பண்ணணும்? ஸோ எக்ஸாம் எழுத போகும்போது இந்த அட்மிட் கார்டு மட்டும் கொண்டு போனா போதுமா, இல்ல வேற ஏதாச்சும் கொண்டு போகணுமா? இந்த அட்மிட் கார்டு நம்ம ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நம்ம அதை எப்படி சால்வ் பண்றது அப்படி பத்தி ஃபுல் டீடைல் இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீட் 2025க்கான அட்மிட் கார்டோட லிங்க் வந்திருக்கு. ஸோ அதில் நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க் என்ன அப்படிங்கறத ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லிங்க் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா neet.nta.nic.in அப்படின்னு தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க்ல போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் போட்டு நீங்க அந்த அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 to 3 பிரிண்ட் அவுட் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த அட்மிட் கார்டில் என்னென்ன டீடைல்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ உங்களோட நேம் இருக்கும், உங்களோட ரோல் நம்பர் இருக்கும், உங்களோட போட்டோவை நீங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சிக்னேச்சர் அதில் போடுற மாதிரி இருக்கும், உங்களோட தம் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அட்மிட் கார்டில் என்னென்ன டீடைல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாமோட டீடைல்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது எக்ஸாம் எவ்வளோ நேரம் நடக்கும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் என்னைக்கு நடக்குது, அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் எந்த லொகேஷன்ல எந்த சென்டர்ல நடக்குது, எல்லாமே இந்த அட்மிட் கார்டில் தான் இருக்கும். ஸோ எக்ஸாம் என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா May 4ல, அதாவது டைமிங் பார்த்தீங்கன்னா 2 PM இருந்து 5 PM வரைக்கும் நடக்க போகுது. ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 2 hours முன்னாடியே போயிருங்க, முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1/2 hour முன்னாடியாச்சும் போயிருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அட்மிட் கார்ட்லேயே நீங்க என்ன ட்ரெஸ் கோட்ல வரலாம் அப்படிங்கிறது இந்த அட்மிட் கார்ட்லேயே இருக்கும். ஸோ ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ்ல பாய்ஸ் போட்டு போகாதீங்க. இந்த அட்மிட் கார்டு மட்டும் கொண்டு போனா போதுமா எக்ஸாம் சென்டருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அட்மிட் கார்டு கூடயே நீங்க எந்த போட்டோவை அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அப்லோட் பண்றது கொடுத்தீங்களோ அதே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை நீங்க கையில எடுத்துட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் எடுத்துட்டு போகணும். அது ஓட்டர் ஐடியா இருக்கலாம், பேன் கார்டா இருக்கலாம், ஆதார் கார்டா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்க எடுத்துட்டு போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எதெல்லாம் எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க மொபைல் போன் எடுத்துட்டு போகக்கூடாது, ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துட்டு போகக்கூடாது, பேக், வாலெட்ஸ், நோட்டு, புக்கு, அது மட்டும் இல்லாமல் மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே எடுத்துட்டு போகக்கூடாது, ஜுவல்லரி நீங்க எதுவும் போட்டு போகக்கூடாது, ஷூஸ் நீங்க வியர் பண்ணக்கூடாது, ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கலாம், ஷூஸ் நீங்க வியர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான பல கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ முக்கியமா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அட்மிட் கார்டுல எல்லா விஷயமும் கரெக்டா பிரிண்ட் ஆயிருக்குது, அவங்க டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கிறத நீங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஹெல்ப்லைன் நம்பரை நம்ம ஸ்கிரீன்ல தரோம், அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நம்பர் யூஸ் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இமெயில் ஐடியுமே தரோம், ஸோ அதுலயும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருமே நீட் எக்ஸாமுக்கு நல்லபடியாக ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிருங்க. அப்படியே இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களா நீட் எழுத போறாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.